Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் செய்ய போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு சூடு பண்ணிக்கலாம். கடாய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 10 காஞ்ச மிளகாய், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாம் நல்லா செவக்கிற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கலாம். பருப்பெல்லாம் நல்லா செவக்க வறுத்தாச்சு. இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் இன்னும் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இன்னைக்கு நான் 2 கப் அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை இந்த கடாயில் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக புளி 1/4 இன்ச் இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். கருவேப்பிலை சாப்பிட்றதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்குது. நம்மளோட சுகர் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்மளோட இதயத்துக்கும் ரொம்ப நல்லது. மலச்சிக்கல் வராமல் தடுக்குது. ப்ரெக்னன்சி டைமில் வரக்கூடிய வாந்தி மயக்கம்லாம் இது ப்ரிவெண்ட் பண்ணுது. இது போல் கருவேப்பிலை துவையலாக செய்யும்போது தேங்காய் சேர்த்துக்காதீங்க. வாரத்துக்கு ஒரு முறையாவது இது போல் கருவேப்பிலை துவையெல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல பித்தம் அதிகமாக சேராது. இப்போ கருவேப்பிலை நல்லா வதங்கிடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க பருப்பு காஞ்ச மிளகாவை சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். முதல்ல தண்ணி சேர்க்காம ட்ரையாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. துவையெல்லாம் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது. இப்போ ஒரு கடாயில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். துவையலுக்கெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஜீரகம்லாம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க துவையலை இந்த தாளிப்போடு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். அவ்வளவுதான், ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கருவேப்பிலை துவையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த கருவேப்பிலை துவையல் இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸோடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனலில் முதல் முறையாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.